உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரே ஒரு அதிரடியான உத்தரவு என்பது இந்தியா முழுக்க குறிப்பாக வட மாநிலங்களில் பாஜகவுக்கு மிகப்பெரிய பேரிடியாக இடித்திருக்கிறது. அடுத்து என்ன அரசியல் பண்றது அப்படின்னு தெரியாம குறிப்பாக குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் பாஜக இன்றைக்கு முடங்கி போயிருக்கிறது. இதுல பல இடங்கள்ல ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே நம்மால ஒண்ணுமே பண்ண முடியலையே என உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரே ஒரு தீர்ப்பு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பின்னடைவை பாஜகவுக்கு கொடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் அதாவது முழுக்க மோடி அரசு மட்டுமல்ல, யோகி ஆதித்யநாத்தா இருக்கலாம், உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம், இவங்க எல்லாருமே மசூதிகளை குறிவைத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தடை என்பது இன்றைக்கு ஒரு கீழமை நீதிமன்றம் நாங்கள் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, உச்சநீதிமன்றம் எங்களுக்கு தெளிவான உத்தரவுகளை வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது என பாஜக சார்புடைய அல்லது இந்துத்துவா சார்புடைய அமைப்புகள் தொடுத்த வழக்கில் இந்த வழக்கை நாங்கள் இப்படியே நிறுத்துறோம், இதை அடுத்த ஆண்டு 2025 மார்ச் மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறோம் என மசூதியை தோண்டுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. என்ன நடந்தது நீதிமன்றத்தில்? மற்றும் ஒரு புறம் மசூதிக்குள்ள போய் ஜெய் ஸ்ரீராம்னு கத்தலாமா, அது குற்றமா அப்படின்னு எல்லாம் வழக்கு போடக்கூடிய இடத்திற்கு பாஜகவினர் நகர்ந்திருக்கிறார்கள் என்கிற மோசமான விஷயமும் நிகழ்ந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன? பாஜகவினுடைய அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு மீதான பிடி எப்படி இறுகி இருக்கிறது என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு. லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ட்வீட்டை பார்க்குறோம். நோ சர்வே ஆர்டர் ஃபார் நவ் இன் அதாலா மாஸ்க் கேஸ் இன் லைட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் December 12 ஆர்டர் த ஜான்பூர் கோர்ட் ஹேஸ் நவ் போஸ்டட் த மேட்டர் ஃபார் ஆர்டர்ஸ் ஆன் March 2, 2025. கோர்ட் செட் ஆஃபீஸ் டு நாட் இஷ்யூ எனி மெயின் ரிட் ஸ்ட்ரிக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் டு தி ஆர்டர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு பி மேட் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன் அப்படின்னா, இப்போ பாஜகவில் ஒரு மசூதியை கூட விடாமல் இறங்குவது அப்படிங்கிற வேலையை தொடங்கி விட்டார்கள். அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் சம்பல் மசூதியில் மிகப்பெரிய பிரச்சனைக்கு உண்டாகி 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு போன ராகுல் காந்தியை தடுத்து நிறுத்திட்டாங்க. உத்தரப்பிரதேச எல்லையிலேயே போலீஸ் நிறுத்தி திருப்பி அனுப்புகிறது. இவ்வளவும் பதற்றம் நடந்ததா? அதே உத்தரப்பிரதேசத்தில் அடுத்தடுத்த மசூதிகளுக்கு குறிவைத்திருக்கிறார்கள். 14ஆம் நூற்றாண்டிலிருந்து பழமையான மசூதியாக இருக்கக்கூடிய அத்தாலா அப்படிங்கிற மசூதி, அத்தாலா மாஸ்க்கு குறி வச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உடனடியாக உள்ள சர்வே பண்ணணும். இது 14ஆம் நூற்றாண்டில் இந்துவினுடைய இந்து கோயிலாக இருந்தது. அங்கே பூஜை நடக்கும், அதாவது இந்த 6 கால பூஜைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பூஜை பண்ணுவாங்க. அங்கே வேதங்கள் முழங்கப்படும், இங்கே சடங்குகள் நடந்திருக்கு, மத சடங்குகள், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு வழக்கை ஒரு அமைப்பு கொண்டு போய் போடுகிறது. அந்த அமைப்பு யார் அப்படின்னா, அங்கே தான் நம்ம கவனிக்கணும். ஸ்வராஜ் வாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன், ஸ்வராஜ் வாகினி அசோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு இந்துத்துவ அமைப்பு தான் போயிட்டு அதை பதிவிடுறாங்க. இப்போ இந்த 14ஆம் நூற்றாண்டு மசூதியை உடனடியாக தோண்டி பார்க்க எங்களுக்கு நீங்கள் உத்தரவு பண்ணோன்னே ஒரு வழக்கை போட்டு யூபியில் ஜான்பூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோர்ட்டில் இன்னைக்கு அதில் ஆர்டர் கொடுக்கணும்னு வந்துச்சு. ஆனால் அவர்களுடைய துரதிர்ஷ்டவசம், இந்தியாவினுடைய அதிர்ஷ்டம், 4 நாட்களுக்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான அமர்வு ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு, இந்தியாவில் இதுக்கப்புறம் யாரும் இந்த மசூதி எங்களுக்கு இந்த மசூதிக்குள்ள கோயில் இருக்கு அப்படின்லாம், மசூதி மட்டும் இல்லை எந்த மத தளத்தின் மீது யாரும் போடக்கூடாது. 1. 2வது, இப்போ நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 18 வழக்குகள் 10க்கும் மேற்பட்ட மசூதிகளை குறிவைத்து போடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண ஜென்ம பூமி ஆகட்டும், அங்கே அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சம்பல் மசூதி ஆகட்டும், அஜ்மீர் தர்காவாகட்டும், இந்த அத்தாலா மாஸ்க் ஆகட்டும், இப்படி பல மசூதிகளை குறி வச்சிருக்கிறாங்க. இது எதுலையும் நாங்கள் சொல்கிற வரை, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை பற்றி நாங்கள் விசாரிச்சு முடிக்கிற வரை எந்த நீதிமன்றமும், இந்தியா முழுக்க எந்த நீதிமன்றமும் எந்த உத்தரவும் எந்த சர்வே பண்ணுவதற்கான ஆர்டர்ஸோ இன்ட்ரீம் ஆர்டர்ஸோ எதுவும் கொடுக்கக்கூடாது என அழுத்தம் திருத்தமாக ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு, சீஃப் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா, அதே போல் ஜஸ்டிஸ் சஞ்சய் குமார், ஜஸ்டிஸ் KV விஸ்வநாதன் ஆகிய 3 நீதிபதிகள் அமர்வு அவர்கள் கொடுத்ததன் விளைவாக இன்றைக்கு உத்தரகாண்டில் அவங்களால உத்தரகாஷி மாஸ்கில் கை வைக்க முடியல. அங்கே பாஜக ஆட்சி இருக்கிறது. இன்னும் அங்கே 1.5 வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. என்ன பண்ணுறதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு புஷ்கர் சிங் தாமியினுடைய அரசு இருக்கிறது. ராஜஸ்தானில் அவங்க இப்போ தான் ஆட்சியை பிடிச்சாங்க. கடந்த ஆண்டு டிசம்பரில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய அஜ்மீர் தர்காவை குறி வைக்கிறாங்க. அது வேலைக்காக இல்லை, அப்படியே நிற்கிது. உத்தரப்பிரதேசத்தில் சம்பலில் தொடங்கி மதுராவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதியிலேருந்து காசியில் இவங்க கொண்டு போய் வச்சுருக்கக்கூடிய மசூதிகளில் தொடங்கி இப்போ இருக்கிற அத்தாலா மாஸ்க் இந்தியா முழுக்க பெயர் தெரிந்த 10 மசூதிகள், அதாவது ரொம்ப ஃபேமஸான மசூதிகள், 600, 700, 800 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய மசூதிகள் அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ இப்படியான விஷயங்கள் குறிவைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் சின்ன மசூதிகள், சின்ன தர்காக்கள் இந்தியா முழுக்க ஒட்டுமொத்தமாக 40,000 மசூதிகளுக்கு குறிவைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய
சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் எல்லாம் 2016 இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. 40,000 மாஸ்க்குனா இந்தியா எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இடத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு இடைக்கால உத்தரவு தடை அப்படிங்கிறது பாஜகவினுடைய அரசியலை, குறிப்பாக வட இந்தியாவில் அவங்க இப்போ என்ன அரசியல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்துத்துவ அமைப்புகள் முடங்குவதற்கான ஒரு சூழலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். பட் இதை தாண்டி வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை அவங்க கையில் எடுப்பாங்க, மேற்கொண்டு நகர்த்துவாங்க அப்படின்னாலும் கூட இது காலத்தினுடைய தேவையாக உச்சநீதிமன்றம் சரியான நேரத்தில் செய்தது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த சூழலில் அடுத்தடுத்து இவங்களுக்கு பிரச்சனை எப்படி எப்படிலாம் கிளப்புறதுங்கிறது இருக்கு இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைனா புது பிரச்சனையை உருவாக்கும் என்பது தான் பாஜகவினுடைய ஒரு ஸ்டைலாக இருக்கிறது, மத ரீதியிலாக அது இருக்க வேண்டும்னு. அந்த வகையில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு வழக்கு என்பது விசாரணைக்கு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட வழக்குகள் நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. இதில் ஒரு சின்ன ரிவர்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்துத்துவவாதிகள், சங் பரிவார்கள் அப்படி கொதிச்சு கொந்தளிச்சு குமுறுவாங்க. அப்படி ஒரு வினோதமான வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. என்ன பார்ப்போம். ஹவ் இஸ் ஷவுட்டிங் ஜெய் ஸ்ரீராம் இன்சைடு மாஸ்க் அண்ட் அஃபென்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஆஸ் கம்ப்ளைனன்ட் சி கர்நாடகா போலீஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது லைவ்ல ரிப்போர்ட்டாக இருக்கிறது நம்ம படிக்கிறோம். நைட்டு நடுராத்திரி இது சம்பவம் நடந்ததை நம்ம பார்த்துருவோம். கர்நாடகாவில் ஒரு புகழ்பெற்ற மசூதி இருக்குது. அந்த மசூதியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் வேலை நடக்குது. என்ன அப்படின்னா 2 பேர் ஒரு கார் அந்த மசூதி தெருவிலே நைட்டு ஒரு 10:45 பிறகு, அது 10 மணிக்கு பிறகுலேருந்தே சந்தேகப்படத்தக்க வகையில் ஒரு கார் இங்கேயும் அங்கேயுமா அந்த தெருவில் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி அதாவது பத்ரியா ஜும்மா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடியது மர்தாலா ஐத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியது கர்நாடகாவில். அங்கே நைட்டு 10:45 போல் ஒரு கார் சந்தேகத்துக்குரிய வகையில் போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சில நபர்கள் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, காரை நிறுத்திட்டு மசூதிக்கு உள்ளே பூந்து, அந்த மசூதிக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியவர் இருந்திருக்காரு, உள்ளே பூந்து நடுராத்திரி 10:45 மசூதி உள்ள பூந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவங்க கத்திட்டு காபரா பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைனண்ட் அங்கே உள்ளே இருந்து என்ன சத்தமாக இருக்குது அப்படின்னு வெளியில் பார்க்க வராங்க. அங்கே மசூதியில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த 2 பேர் வேக வேகமாக மசூதியை விட்டு வெளியே ஓடுறாங்க. ஓடி போய் அங்கே அதுக்கு அந்த கார் போயிட்டு இருந்தது பார்த்ததுக்கு பிறகு அங்கே ஒரு 2 வீலரை நிறுத்திருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒரு டஸ்டர் கார் வந்துகிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருந்திருக்கு, யார் இருக்கா என்னன்னு பார்த்துருக்காங்க. முதல்ல அது நோட்டம் பார்த்துருக்கு. அதுக்கு பிறகு இந்த பைக்கில் 2 பேர் கத்திட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அன்றைக்கு இரவே பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுகிறது. கடாபா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. செக்ஷன் 447, 295A, 505, 506, 34 இந்த 3 விஷயங்களில் கொடுக்கப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா ஐபிசியில் மொதல் விஷயம் கிரிமினல் ட்ரெஸ்பாசிங், சட்டவிரோதமாக ஒரு இடத்துக்குள்ளே புகுறது அப்படிங்கிறது. 2வது ஏதோ ஒரு மதம் ரீதியாக, சமூக ரீதியாக, வகுப்பு ரீதியாக அவர்களை திட்டமிட்டு அவர்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துவதற்கான வேலைகளை செய்வது. செக்ஷன் 505 அப்படிங்கிறது பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்வது. 506 அப்படிங்கிறது கிரிமினல் இன்டிமிடேஷன், குற்ற நோக்கத்தோடு ஒரு செயலை நகர்த்துவது. 34 அப்படிங்கிறது பலரும் ஒருங்கிணைந்து ஒரு குற்ற செயலுக்கான ஒரே நோக்கத்தோடு செயல்படுவது அப்படிங்கிற விஷயங்கள் ஐபிசியில் இந்த 5 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த கடாபா போலீஸ் ஸ்டேஷனில் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் இணைஞ்சு ஒரே மாதிரி தான் நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தான் இருந்துகிட்டு இருக்கோம். இதில் திட்டமிட்டு தேவையில்லாமல் இதை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு குறிப்பிட்றாங்க. இந்த எஃப்ஐஆர் இது பண்ண பிறகு 2 பேரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2023 இந்த சம்பவம் நடக்குது. 2023 செப்டம்பரில் அவங்க கைது செய்யப்படுறாங்க. இன்றைக்கு மாலையே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் அவங்கள சிறையில் அடைச்சிட்றாங்க. அப்படி போகும் பொழுது அவங்க பெயில் மூவ் பண்ணி 6 நாள் கழித்து அவங்களுக்கு பெயிலும் கிடைக்கிறது. இந்த கேஸை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வழக்கு போடுகிறார்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில். அப்படி போடும் பொழுது சிவில் ஜட்ஜ் JMFC அங்கே போகும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரிட் ப்ரொசீடிங்ஸ் ஆகி ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கு விசாரணைக்கு முதல்ல தடை கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு ஜஸ்டிஸ் M. நாகபிரசன்னா அவர்கள் அவங்க தான் அந்த வழக்கை விசாரித்தது, கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி. அவர் ஒட்டுமொத்தமாக இது பெரிய இதெல்லாம் கிடையாது, டெலிபரேட் இன்டென்ஷனோடெல்லாம் சொல்ல முடியாது. ஜெய் ஸ்ரீராம்னு மசூதிக்குள்ளே சொன்னால் அது எப்படி மனசு புண்படும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு இது ஒட்டுமொத்தமாக ஹார்மனியாக இருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு எதிராக போக வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏற்கனவே மகேந்திர சிங் தோனி தொடர்பான ஒரு வழக்கை கோட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, இவரை இந்த வழக்கிலிருந்து ஒட்டுமொத்தமாக இதை குவாஷ் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இப்படியான விஷயங்கள் வரும் பொழுது யார் நடுராத்திரி நீங்கள் இணைந்து மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பாயிண்டெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் வச்சுருங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், நீங்கள் சமூக வலைதளங்களில் பல முறை பார்த்துருந்துருக்கலாம். யாரோ ஒரு இஸ்லாமியர், அவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு பெரியவராக இருக்கலாம், இவங்க
ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்காங்க, ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா ஒரு ஓரமாக அவங்களுடைய அந்த தொழுகை மேட்டை போட்டு தொழுது இருப்பாங்க, துவா பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை போட்டுட்டு இது எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா, இந்த இந்த நாடு ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னு எல்லாம் கொந்தளிப்பாங்க இந்துத்துவா. ஏன்னா இது வந்து பொது இடத்துல இவங்க இப்படி பண்ணலாமா, இது பப்ளிக்கு எதிரானதா போகாதா, இது என்ன அவங்களுடைய தேசமா, எது இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள் அவங்களுடைய தொழுகை நேரத்தில் ப்ரேயர் பண்ணுறதுக்கு இது என்ன முழுக்க முழுக்க இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கறது, இதுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், இந்துக்கள் என்ன இழுச்சவாயர்களா, இந்த ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஆச்சா, இதை அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்ணுங்க. இன்னொரு பக்கம் ட்ரெயினில் ஏறி பஜன் பாடிக்கிட்டு பொது வெளியில் மெட்ரோவில் க்ளோஸ்டு சர்க்கிளில், நீங்கள் மெட்ரோவாகவும் எடுத்துக்கலாம் இல்லை எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸாகவும் எடுத்துக்கலாம், பஜன் பாடிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு நியூசன்ஸ் கிடையாது. பஜன் பாடிக்கிட்டு ஏதோ பக்தி ரீதியாக பக்தி பரப்பக்கூடிய பல அமைப்புகள் இருக்கு இல்லையா, நீங்கள் ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவை எடுத்துக்கலாம், இல்லை பல சேவா அமைப்புகள் இவங்க சொல்லக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். இவங்க இந்து மத ரீதியிலாக பக்தியை பாடிக்கொண்டு போனாங்கன்னா அன்றைக்கி அது பப்ளிக் நியூசன்ஸ் கிடையாது. பொது வெளியில் அனுப்புவதற்கு இது என்ன இந்துக்களின் நாடா, ஏன் அவங்க பொது வெளியில் இப்படி கும்பிட்றாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே கும்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இதை திட்டி தீர்த்தவர்கள் இதை பேச மாட்டாங்க. நீங்கள் ஒரு வீடியோ கூட ரிலீஸ் ஆச்சு, வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே போரில் மாட்டிக்கிட்டாங்க, அங்கே இந்திய அரசின் மூலமாக இங்கிருந்து விமானம் அனுப்பப்பட்டு ஏற்றி வரப்படுகிறார்கள். அதில் ஒருத்தர் எந்திரிச்சு ஜெய் ஸ்ரீராம் கத்தணும், எல்லாரும் சேர்ந்து கத்தணும்னு திட்டமிட்டு இங்கே ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க. இது நமக்கு ஒரு விஷயம் புரியல, அந்த இடத்துல இருக்கிறவர்களை மீட்டு வர போனவங்க கிட்ட நீங்கள் இதெல்லாமா இந்த மாதிரியான ஸ்டண்ட் அடிப்பீங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஒரே விஷயந்தான், நீங்கள் ஜெய் ஸ்ரீராமை பார்க்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் வணக்கம் சொல்வதை போல சொல்லி கொண்டால் அது வேறு. நடராத்திரி 10:45 போய் தெருக்குள்ள மசதிகளை வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துறாங்க அப்படின்னா உள்ளபடியே அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? சம்பந்தப்பட்ட 2 பேரை பரிசோதனைக்கணுமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும். நடராத்திரி யாராவது தூங்குற நேரத்தில் இதெல்லாம் போய் கத்துவாங்களாங்க, அதுவும் மசூதிக்குள்ளே புதுங்கிற பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ நாளைக்கு ஒரு இந்து கோவிலுக்குள்ளே வர நீங்கள் இளையராஜா உள்ளே வந்தாலே உங்களுக்கு அர்த்த மண்டபத்துக்கு வெளியே தான் நீங்கள் நிற்கணும், அங்கே தள்ளி பற்ற போதுங்கிற ரேஞ்சுக்கு நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. அவர் அப்படி இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அது ஒரு சம்பிரதாயம்னு அவர் சொல்லிட்டார், அதை தள்ளி வச்சுருவோம். நான் வந்து ஆடல் அரசனை நடராஜரை தரிசிக்கணும்னு அந்த இதுகிட்ட ஏறி பாடினா ஒரு பெண்ணை செவட்டிலே அரைஞ்சதை தான் நம்ம சிதம்பரத்தில் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல உங்கள் இந்து மதத்திலே இருக்கக்கூடிய உங்கள் சோகால்டு வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கக்கூடியவர்களே நீங்கள் உள்ளே ஒழுங்காக விட மாட்டீங்க. ஒரு இஸ்லாமியர் உள்ளே வந்து நான் ஒரு தியரட்டிக் ஒரு ஹைப்போதட்டிக்கலாக வச்சுங்க, உள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே அல்லாஹு அக்பர்னு சொன்னால் மத நல்லிணக்கம் தானே, அல்லாஹ் அக்பர் என்று அவர் சொல்வது எந்த வகையில் தவறாகிவிடும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளும் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளோ சங்க பரிவார கோஷ்டியோ ஒரு நாளும் கேட்க மாட்டாங்க. உங்கள் லாஜிக் அதில் ஒரு நாளும் வராது. இதில் வர லாஜிக் இதில் வரலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இன்றைக்கு ஒரு சார்பு தன்மையோடு போய் இந்த நாட்டை பெரும்பான்மை மதவாதம் ஆள வேண்டும் என்கிற இடத்தில் நின்று இந்த அளவுகோலை பார்க்குறீங்கிறது தான் வெளிப்படையான ஒரு விஷயமாக போய் நிற்கும். ட்ரிகர் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு, அதாவது சொன்ன வார்த்தை சொல்லலாமா கூடாதாங்கிறதுல நோக்கம் என்னங்கிறது தான். வித் தி இன்டென்ஷன் டு காஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நம்ம சட்டத்தினுடைய அந்த வியாக்கியானங்களுக்குள்ளே பார்க்கும்போது வித் தி இன்டென்ஷன் டு காஸ்ட்னு அந்த இடம் மிக முக்கியமானது. இவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது, அவங்க நல்லபடியாக சொல்லி அவங்க தப்பாக புரிஞ்சுக்காமல் போனாங்களா, நடராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கே மசூதிக்குள்ளே புந்து கத்துறீங்க, அதில் என்ன அப்படி ஒரு மத நல்லிணக்கத்துக்கான நோக்கம்ங்கிற கேள்வி ரொம்ப சாதாரணமாகவே எழும் இல்லையா. ஸோ அப்படியான கேள்வி முன்வைத்து தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த வழக்கு தான், அதாவது அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள், அந்த வழக்கு குவால் செய்யப்பட்ட ரிலீஸ் செய்யப்பட்டதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஒரு எஸ்எல்பி பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன். ஜஸ்டிஸ் பங்கஜ் மித்தல் மற்றும் ஜஸ்டிஸ் சந்தீப் மேத்தா ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பாக அது வருது. கர்நாடகா ஹைகோர்ட் அவங்களை எப்படி குவாஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டை இது பண்ணிவிட்டு இது எந்த வகையிலும் யாரையும் ட்ரிகர் பண்ணாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போடுறாங்க. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு 20 நாளைக்குள்ளே ஸ்டே செய்யப்பட்டது, ப்ரிலிமினரி ஸ்டேஜிலேயே இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டுட்டு ரிலீஜியஸ் ஸ்லோகன் சொல்வது அஃபென்ஸ் ஆகுமா அப்படின்னு ஜஸ்டிஸ் மேத்தா கேட்குறாரு. பல விஷயங்களை அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க. குறிப்பாக சீனியர் அட்வொகேட் தேவ்தத் காமத் உள்ளிட்டவர்கள்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க. உடனடியாக கர்நாடக அரசு இதில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிள். ஒரு இந்து மத இடத்திற்குள், அதாவது இதில் பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க இல்லையா, செய்யப்பட்டதன் நோக்கம் விஷமமானதுங்கிறது ரொம்ப பிளைனாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறீங்க? சட்ட வியாக்கியானத்துக்குள்ளே அதை பார்த்துக்கிட்டோம், அது ஏற்கத்தக்கதா இல்லையா, அலோ பண்ணலாமா கூடாதா, மெயின்டெனபிலிட்டி, இதெல்லாம் தனி வியாக்கியானம். இந்த இடத்துல ரோலை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இஸ்லாமியர், அதாவது ஒரு கிறித்தவர்,
அவர் மாற்று மத நம்பிக்கை கொண்டவர், மாற்று மதத்தை மார்க்கமாக ஃபாலோ பண்ணுறவர். இந்து கோயிலுக்குள்ளே வந்து அல்லாஹ் அக்பர்னோ அல்லது அல்லேலுயானோ சொன்னால் நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் மத நல்லிணக்கணும் தானேங்க. எங்கே சொன்னால் என்னங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்வது இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்டதா, அது ஒரு குற்றமா? அல்லேலுயா என்று சொல்வது இந்திய நாட்டில் தடை செய்யப்பட்டதா, அது ஒரு குற்றமானு கேட்டால் நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் கரெக்டு தானேன்னு என்னைக்கு பேசுகிறீங்களோ அப்போ இது நியாயம்னு நீங்கள் பேசக்கூடிய இடத்திற்கு வரலாம். அது வரைக்கும் இது பெரும்பான்மைவாதத்துக்குள் ட்ரிகர் ஆகி போன மத அடிப்படைவாதிகளுடைய வன்மம், விஷமம் அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எத்தகைய புது புது விதமான வழக்குகள் வருகிறது என நினைக்கும் பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தம் நமக்கு மேலிடுகிறது. எவ்வளோ பெரிய லீகல் கொஷின் பாருங்கள். இப்போ எதெல்லாம் உட்காந்து நீங்கள் நம்ம பிரச்சனையாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற நிலை இருக்கிறது. எல்லாவற்றுக்குள்ளும் அடிப்படையாக மதத்தை வைத்து நகர்த்துவது அப்படிங்கிறது தான் அவர்களுடைய 100 ஆண்டு கால வரலாறு அப்படிங்கிறதுனால அது அப்படி தான் நகரும். பட் இதுக்கு எதிராக என்ன மாதிரியான விஷயங்கள் நகருகிறது, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி இது இவால்வ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.